கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கவிதை 7. வீட்டிற்கு வந்து அவர்களை விட்டு அன்றே அனைவரும் கிளம்பினர். வந்ததும் வராததுமாக முக்கியமான டீம் மீட்டிங் இருக்கு என்று அரக்க பறக்க கிளம்பினான் மகள். காஞ்சனா செய்த உணவை கூட நேரமில்லை என்று கூறி சாப்பிடாமல் சென்று விட்டான். அவசரத்தில் அவளிடம் சொல்லாமல் சென்று விட்டான். மதியம் போல் அனைவரும் சென்றுவிட வீடே வெறுமையாக இருந்தது. ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்தாள். அது 3 படுக்கை அறையுடன் கூடிய வீடு. அவன் அறைக்கு சென்று தன் பொருட்களை எல்லாம் அடுக்க ஆரம்பித்தவள் நினைவில் அழையா விருந்தாளியாக வந்து அமர்ந்தான் இந்தர். ஆமா, நான் லவ் பண்ண இல்லன்னு சொல்லவே இல்ல. காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சது தப்பு இல்ல. ஒரு நிர்பந்தத்துலதான் நான் மகளை கல்யாணம் பண்ண, இல்லன்னு சொல்லல. அதுக்காக எல்லாத்தையும் உடனே மறந்து இவனை ஏத்துக்க முடியாது. உன்னை பத்தி நினைக்க மாட்டேன்னு இந்தரோட நினைவை தூக்கி போடவும் முடியல என்றவள் கண்ணில் நீர் வழிந்தது. அலமாரியில் ஏதோ எடுக்க திரும்ப பேலன்ஸ் இல்லாமல் எதையாவது பிடிக்கலாம் என்று பிடிக்க அது கையோடு விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. அதை சுத்தம் செய்ய கை வைக்க கை முழுவதும் கண்ணாடி கீறல்கள். போச்சு, இவன் இன்னைக்கு வந்து இத உடைச்சதுக்கு திட்ட போறான். வந்த அன்னைக்கே இப்படி பண்ணிட்டேன். ஒருவேளை இது அவன் எக்ஸ் கொடுத்ததா இருந்து வந்து பார்த்து நம்மள அடிச்சிருவானோ என்று பலவாறு யோசிக்க கை வலிக்க ஆரம்பித்தது. வீட்டில் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கிறதா என்று பார்க்க அப்படி ஏதும் கிடைக்காததால் அவளே வெளியே சென்று தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்ட பிறகு கையை துடைத்து கட்டு போட்டு படுத்து விட்டாள். இரவு வீட்டின் அழைப்பு மணி அடிக்க மகள் வந்திருந்தான். கூடவே ஒரு புதியவன் வர வாங்க என்று அவனை அழைத்து உள்ளே சென்று குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். என்ன ஆனாலும் தன் இடது கையை மட்டும் காட்டக்கூடாது என்று ஒவ்வொன்றாக செய்தாள். ஹாய் தங்கச்சி, நான் தாரிக், இந்த வீணா போனவனோட உயிர் நண்பன். எனக்கே சொல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஃப்ராடு பையன். அப்புறம் எங்க ஆபீஸ் சார்பா ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்கு இந்த வீக்கெண்ட். அவனை கிளப்பி கூட்டிட்டு வந்துரு, மயக்க ஊசி போட்டாவது என்றதும் அவனை ஏன் என்று பார்த்தாள். இதுவரை அன்அபிஷியல் பார்ட்டி ஒண்ணு கூட அவன் அட்டன் பண்ணது இல்ல என்றதும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அண்ணா. என்ன சாப்பிடுறீங்க என்றாள் ஆத்யா. இன்னொரு நாள் சாப்பிடுறமா, பாய் என்று கிளம்பினான் தாரிக். எம்பி, எனக்கு மேகி மட்டும் தான் சமைக்க தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு மாவு ஆட்டி வச்சிடுறேன் என்றதும் சரிதியா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று உள்ளே போனவன் குளித்து இரவு உடை அணிந்து வர டேபிளில் ஏதோ குறைவது போல் இருக்க ஆத்யாவை அழைத்தான் மகள். தியா, இங்க வா என்றதும் ஓச்சு மாட்டிக்கிட்டனா என்று அறைக்கு சென்றாள். இங்கு ஏதாவது இருந்தத நீ பாத்தியா? ஆமா, தெரியாம என் கைப்பட்டு உடைஞ்சிருச்சு. கடையில தேடன, கிடைக்கல. வேற வாங்கித்தரேன், சாரி என கண்ணை மூடினாள். எதுக்கு நர்வஸ் ஆகுற? என்ன அங்க இருந்ததுன்னு மறந்துட்டேன், அவ்வளோதான் என்று சொன்னவன் அப்போதுதான் கவனித்தான் தான் வந்ததிலிருந்து அவள் ஒரு கையை பின்புறம் காட்டியவாறு சுற்றுவதை பார்த்தவனுக்கு அவள் ஏதோ தன்னிடம் மறைப்பதாக தோன்றியது. சரி போ, நான் வரேன் என்றதும் இப்போது முன்னே சட்டென்று கையை மாற்றியது நன்றாக புரிந்தது. அவள் எதையோ மறைப்பது. எவ்வளவு நேரம் தன்னிடம் இந்த கண்ணாமூச்சி ஆடுகிறாள் என்று அவள் செய்கையை ரசித்தான். சாப்பிடும்போது அவளிடம் தண்ணீர் கேட்க அவள் சாப்பிடும் ஆர்வத்தில் எடுத்து கொடுக்க அவள் கையை பிடித்து கொண்டான். தியா என்று அவன் போட்ட சத்தத்தில் பயந்தே விட்டாள். என்னடி இது, கையில காயம், இததான் வந்ததுல இருந்து மறைச்சிட்டு இருக்கியா என்று அவன் கத்த, அந்த கிளாஸ் டால் விழுந்துருச்சு, அத கிளீன் பண்ணும்போது கையில பட்டுடுச்சு. வீட்டுக்கு வந்த அன்னைக்கே இப்படி ஆனா வீட்டுல எல்லாரும் பயப்படுவாங்க, யார்கிட்டயும் சொல்லாத பிளீஸ் என்று கண்ணை சுழட்டி மூக்கை சுருக்கி அவள் பேச அவன் கோபம் எல்லாம் எங்கே அவனிடம் இருந்தது?
அது பல மைலுக்கு அப்பால் சென்று விட்டது. பார்த்து பண்ண மாட்டியா? இல்ல செய்ய தெரியலனா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, சரியா என்றதும் பூம்பூம் மாடு போல் தலையாட்டினாள். இவளோட ரியாக்ஷன் நம்மள கொல்லுதே. நம்ம தான் அவளை விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கோம். அவ வேற வழி இல்லாம தான் பண்ணிருக்கா. அத அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோ வேண்டா என்று அவன் மனம் அவனை வார, சரி சரி ஓவரா பேசாத, நான் அவளுக்கு தெரியாம சைட் அடிச்சுக்கிறேன். அவள் அறியாமல் அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டு எல்லா பொருளையும் ஓரம் கட்டி தட்டை கழுவி வைத்து உள்ளே செல்ல, ரூமிற்குள் குட்டி போட்ட பூனை போல் அங்கும் இங்கும் நடக்க, எதுக்கு இவ ரூமுக்குள்ள வாக்கிங் போறா என்ற யோசனையில் வந்தான் மகள். தியா, என்னாச்சு? தூங்காம நடந்துட்டு இருக்க? நாளைக்கு காலேஜ் போக வேண்டாமா என்று அவள் அருகே வந்தான். எம்வி, பெட் சின்னதா இருக்கு, எப்படி 2 பேரும் தூங்க முடியும் என்று அவள் பாவமாக கேட்க, ரசனையாக பார்த்தவன், நான் உன்னை என்ன ரேப்பா பண்ண போறேன், ஒழுங்கா போய் படுடி லூசு என்று அவளை முறைத்தவாறு முகப்புத்தகத்தை பார்க்க ஆரம்பித்தான். அவன் போனை பார்க்கும் போதுதான் இந்தர் கொடுத்த போனை தன் வீட்டிலேயே விட்டு வந்தது நினைவு வர அவனை கூப்பிட்டாள். எம்வி, நாளைக்கு என்ன காலேஜ்ல டிராப் பண்ணி பிக்கப் பண்றீங்களா? ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் வேற ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நாளைக்கு எனக்கு போன் வாங்கணும், பழைய போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் என்றாள் ஆதியா. தியா, டெய்லியும் மார்னிங் நானே உன்னை டிராப் பண்றேன், ஈவினிங் கேப் புக் பண்ணி வந்துரு வீட்டுக்கு. உனக்கு போன் வாங்கிட்டேன், கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், மார்னிங் எடுத்து தரேன். எப்படி உங்களுக்கு தெரியும் என்கிட்ட போன் இல்லைன்னு? காலையில அத்தை போன் பண்ணாங்க, உன் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு. போன் இல்லாம எப்படி கான்டாக்ட் பண்றது, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்றதும், சூப்பர், நான் போய் போனை எடுத்துட்டு வரேன் என்று அவன் கூப்பிடுவதை கூட காதில் வாங்காது சிட்டாக பறந்து விட்டாள். இவ என்ன இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறா, எப்படிதான் இவளை சமாளிக்க போறேனோ என்று அவள் பின்னே சென்றான் மகள். தியா, பொறுமை என்று கார் கதவை திறந்து புது போனை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கியவள் துள்ளி குதித்து ஓடினாள் உள்ளே. குழந்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க என்று அவளது செய்கையை நினைத்து அவள் பின் சென்றான். போன் கூடவே அவன் சிம் வாங்கி இருக்க அதை போனில் போட்டு அதில் இருக்கும் புதுமையை பார்த்து லயித்தாள். தியா, மீதிய நாளைக்கு பாரு, டைம் ஆச்சு பாரு, தூங்கு. எம்வி, நம்ம செல்ஃபி எடுக்கலாம் வா என்று கூப்பிட அவனும் ஆசையாக அவள் அருகே வந்தான். நீ ஏன் இவ்ளோ பெருசா இருக்க, கொஞ்சம் குனி என்று அவனை இழுத்து விதவிதமாக செல்ஃபி எடுத்த பின் தான் தூங்க சென்றாள். ரொம்ப கஷ்டம் இவளை சமாளிக்கிறது. இங்க இருந்து அவளோட காலேஜ் பக்கம் தான், கொஞ்ச நாள் போகட்டும், வழியெல்லாம் தெரிஞ்சதும் வண்டி வாங்கி கொடுத்து தனியா அனுப்பணும். பொத்தி பொத்தி ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க. இதுல வேற இந்த இந்தர், அவனை என்னால புரிஞ்சுக்க முடியல. அத்தை கிட்ட என் நம்பர் வாங்கி என்கிட்டயே என் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்க சொல்றான். அவகிட்ட பேசுறத தப்பா நினைக்க கூடாதாம். அவன் நேத்தே அவனோட காதலை தூக்கி போட்டுட்டுதான் கல்யாணம் பண்ணிருக்காளாம். ஏன் இத தெரியாமையா அவளை கல்யாணம் பண்ணிருக்க? இதுல அவளை சந்தேகப்படக்கூடாதாம். அவளே 2 மனசா இருக்காளாம், உடைஞ்சு போயிருக்காளாம். இதுல நானும் அவளுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா அவ இதுல இருந்து மீண்டு வர கஷ்டப்படுவாளாம். எப்ப சாமி, முடியல. இது பத்தலன்னு இந்த அம்மாவும் சித்தியும் ஒரு பக்கம், அந்த பக்கம் அப்பா சித்தப்பா. நான் என்னமோ குரங்கு மாதிரியும் இவ பூமாலை போலவும் ரொம்ப தான் பண்றாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பேர் தவமா தவம் இருந்தாங்க. என் பாழா போன மனசு இவ போட்டோவை பார்த்ததும் அவளோட பக்கம் சாஞ்சிருச்சு. அவளோட ஸ்டடீஸ் முடியற வர அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே சாய்ஸ் எனக்கு என்று யோசித்தவாறு தூங்கி போனான் மகள்.